தி மான்ஸ்டர் எட்கெயின் ஸ்டோரி நெட்ஃப்ளிக்ஸில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சைக்கோ த்ரில்லர் அண்ட் சீரியல் கில்லர் சீரீஸ் இது. ஸோ இது ஏன் நீங்கள் பார்க்கணுன்னா, எட்கெயின் வந்து ஒரு விதமான டிஸார்டர் இருக்காரு. ஸோ அந்த டிஸார்டர்னால என்ன பண்ணுறாருன்னா, டெட் பாடிஸ் எல்லாம் டிக் பண்ணுறாரு. டிக் பண்ணி எடுத்து வச்சு அந்த டெட் பாடிஸை கட் பண்ணி அந்த ஸ்கின்னை வச்சு சேர் செய்கிறாரு, இது லேம்ப் செய்கிறாரு, அந்த ஸ்கின்னை வச்சு இது எல்லாமே பண்ணுறாரு. அதெல்லாம் ஒரு ஹாபியாக பண்ணுறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். இவர் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சும் யார்கிட்டையும் பேசாமல் சொல்லாமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் எட்கெயினோட அம்மா, அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு விதமான பேரண்ட். அவங்க சைல்ட்ஹுட்டில் பண்ண மிஸ்டேக் தான் இன்றைக்கி எட்கெயினோட லைஃபே தொலைக்க வைக்கிற அளவுக்கு மோசமாக போயிடும். இதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் எட்கெயினுக்கு வந்து இந்த 2 கேரக்டருக்கான ஸ்பிளிட் பர்சனாலிட்டி நிறைய இருக்கும். அது ஒரு டிஸார்டர். அது 2 கேரக்டரும் அவரே பிஹேவ் பண்ணுவார். அவருக்கே தெரியாது என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, ஆனால் எல்லா விஷயத்தையும் அவரே பண்ணுவார். நிறைய மர்டர் சீக்வன்ஸ் இருக்குது, 18+ சீன்ஸ் இருக்குது, மோசமான ப்ரூட்டான பிளட் இருக்குது, பாடியை பீஸாக கட் பண்ணுற சீன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சீனில் வந்து உமனோட ப்ரைவேட் பார்ட்ஸை மட்டும் ஒரு ட்ராஃபியாக எடுத்து கட் பண்ணி தனியாக ஒரு ஜாரில் போட்டு வச்சு அதை ட்ராஃபியாக எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த அளவுக்கு ரொம்ப அகோரமான ஒரு சீரீஸ் இது. ஆனால் இப்படியும் பீப்புள் இருக்காங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் போங்க, இந்த சீரீஸ் ஓப்பன் பண்ணி வெறும் 8 எபிசோட்ஸ் தான் இருக்குது. இதை மறக்காமல் பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.